அந்த ஐயர் மட்டும் என் முகத்துக்கு நேரா கைய நீட்டி உன் மகன் யாரா என் மகன் மேல ஆசைப்படுறதுன்னு கேட்டிருந்தா நடந்திருக்கிறத வேற. ஆனா அந்த மனுஷன் கையேந்தி இல்லடா நின்னாரு. குழந்தை மேல ஆசைப்பட்டா உச்சி முகரலாம், வயசானவங்க மேல அனுதாபப்பட்டா அவங்களுக்கு பிடிச்சதை எதையாச்சும் வாங்கி தரலாம். ஆனா நீ ஒரு வயசு வந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டியடா. இந்த நாசமா போன சாதி ஒண்ணு குறுக்க வந்து நிக்கிற. இந்த கிராமத்துல யாரு எதை கேட்டாலும் தட்டாம வாங்கி தரவனா. ஆனா ஏன் புள்ள ஆசை என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருகிட்டயுமே கேட்காத ஒண்ண உன்கிட்ட கேட்க போறேன். பஞ்சாயத்துல அன்னைக்கு உன்னால ஜாதி கலவரம் வந்துச்சு. அப்ப நான் தான் உன்னை காப்பாத்தினேன். கோயிலுக்கு அந்த பொண்ணை வர சொன்னேன். அப்பவும் ஊர் ஜனங்களுக்கு முன்னால் நான் தான் உன்னை காப்பாத்தினேன். இப்ப அந்த ஐயருக்கு நான் கொடுத்த வாக்க எனக்கு நீ காப்பாத்தணும். ஏவாய், நீலகண்ட சாஸ்திரிகள் தான் பொண்ண அவசரமா வெளியூருக்கு அழைச்சுண்டு போய் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். லோகத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரியாம தண்ணி கிடைச்சா போதுன்னு நீங்க பாட்டு குளிச்சிட்டு இருக்க. அத்தமே சத்த வண்டி நிறுத்த சொல்லுங்க. வச்சலா ஏன் வண்டியை நிறுத்திட்டான்? பொம்மநாட்டிகள் நிறுத்த சொல்லியிருப்பார். அக்கா எங்கடா காணோம்? ஏன்னா வைதேவியை காணோம். சாஸ்திரிகளே இங்க வாங்க. என்ன மாமி, என்னாச்சு? ஐயோ என்னது? ஐயோ, நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போயிருக்காளே. டேய், வைதேகி எங்கடா? என்ன அதோ பாருங்க, வைதேகி புடவையாட்டம் தான் தெரியுது. வைதேகி! ஜூலி, இன்னைக்கு உன் டாடிக்கு 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம். அந்த பணத்துல இன்னைக்கு உனக்கு ஒரு டப்பா சாக்லேட், எனக்கு ஒரு புட்டி சோன்சு. ஓகே? என்ன பாக்குற?
தப்புங்கிறியா? உயிரோட இருந்த வரைக்கும் உங்க அம்மா இதையே தான் சொல்லிட்டு இருந்தா. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? கமான் கமான், வீடு வந்துருச்சு ஜூலி. பாஸ்ட். வணக்கம் சாமி. கும்பிடுறேனுங்க. என்ன ஒத்த பிராமணனா அனாதையாக்கிட்டியடா. இப்ப பெத்த பொண்ண கொன்ன பாவியா என் நெஞ்சு கிடந்து தூக்கிதடா. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன்? சங்கரபாண்டி, சங்கரபாண்டி, ஐயா ஐயா. என்ன சொல்லு பஞ்சவரணா, நீயாவது சொல்லியா? சாஸ்திரி சங்கரபாண்டியும் கால் தவறி அறிவில் விழுந்துட்டாங்க. சங்கரபாண்டியும் சாஸ்திரியும் அருவி ரெண்டு பேருமே வா? என்னடா சொல்றீங்க? நம்ம பிள்ளை சங்கரபாண்டியும் சாஸ்திரியும் அறிவில விழுந்துட்டாங்க. மாரியப்பே, மாயாண்டி, பொண்ணு சேர்வ, சூசவாத்தியாரு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஐயா. என்னப்பா சொல்றீங்க? டேய் சங்கரபாண்டி, என்ன விட்டு போகாத. எங்க பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த தண்ணியை குடிச்சு வாழ்ந்திருக்க மொழியா தண்ணியை குடிச்சு யாரும் செத்ததில்ல. 5 வயசுலயே 1000 பேரை பிடிச்சு விளையாடுன்னு சொல்லி அருவியில குறிச்சு நீந்திக்கிட்டு இருப்பான். கண்டிப்பா வந்துருவான். அது சீவனதிரி, எந்த சீவனை எடுக்காது. தேவரே, என்ன சூசவாதியார, சாஸ்திரி சங்கரபாண்டி கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிருச்சா? சங்கரபாண்டி, என் ராசா! இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லடா ராசா. என் சங்கரபாண்டி. தண்ணியில விழுந்திருந்தா கூட பழச்சிருப்பாங்களே. அவரு பாறையில 2 பேரும் விழுந்துட்டாங்க.
தெரியாம தான் கேக்குறேன். அந்த குழந்தை இப்போ அனாதை ஆயிடுத்து. அதை எடுத்து வளர்க்கறதுல அப்படி என்ன பிரச்சனை வந்துடுத்து? அவனே பிரச்சனை தான். அப்பாவை முழுங்கினன், அக்காவை முழுங்கினன். அவ அக்கா வைதேகி சங்கரபாண்டி நினைச்சன். அந்த பாவத்துக்கு அவனையும் முழுங்கிட்டேன். நீங்க யார் வேணாலும் அவனை எடுத்துன்னு போய் வளருங்க. ஆனா பையனை வளர்க்கறதா மட்டும் நினைக்காதே. பிசாசத்தான் வளர்க்கிறேன் சொல்லிட்டேன். நீங்க என்னமோ பண்றது. சரியா சொல்லடா கிருஷ்ணய்ய. எங்க அந்த துக்குரி பையன் அம்மாத்துக்கு வந்துடுவானோன்னு பயந்தேன். என்ன சொல்ற சாமா? நேக்கும் அதான் தோன்றது. பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹி பவதி பிக்ஷாம் தேஹி. விதி வந்திருக்கான் பாரு. ஏண்டா உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் வேலை பாடத்தில் தானே வேணும்னு கேட்டு வாங்கிட்டா. உன்னையுமா கேட்டு வாங்கிட்டா. ஏதோ அடியா உள்ள சாதம் இருந்தா கொஞ்சம் கொண்டு வந்து போடுறே. வர மாட்டாள. எனக்கு போடும்போதே பிச்சை மாதிரி தான் போடுவா. உனக்கு போட்டுற போறா. இரு வர. பெத்த அம்மாவும் போயிட்டா, வளர்த்த அக்காவும் போயிட்டா, அப்பனையும் முழுங்கிட்ட. அப்படி என்னதான் பசியோ? ஹம். டேய், எங்கடா வந்த? உங்க அப்பன் சேர்த்து போய் தீட்டே போகல, அதுக்குள்ள கோவிலுக்குள்ள வந்துட்ட. சாஸ்திரி மாமா, எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன ஓய் கோபாலையர், நீலகண்ட சாஸ்திரியோட பையன் பசிக்குதுன்னு சொல்றான். அதுல போய் ஆச்சாரம் பாக்குறேன். உனக்கு என்ன வழி தெரியா? அங்க போய் நில்லாம். சாஸ்திரம் தெரியுமா உனக்கு? 2 இடத்துல பாக்கணும் சாஸ்திரங்கிறத. தீட்டோட கோவிலுக்குள்ள வரப்படாது, மாசாணத்துக்கு வரப்படாது. என்ன வழி சொல்றீங்க? அதுவும் சரிதான். நீ சொன்னா சாஸ்திரங்கள் சரியா இருக்கும். வா சங்கரா, வா. வாப்பா. பசிக்கு எதுவுமே பாவம் இல்லப்பா. வா ராசா. சங்கரா, வா. எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒண்ணுதே. எந்த வீட்டுக்கு வந்தாலும் எல்லா தாயும் ஒண்ணுதே. வா ராசா. எந்த
கோயிலுக்கு போனாலும் எல்லா சாமியும் ஒண்ணுதே, எந்த வீட்டுக்கு வந்தாலும் எல்லா தாயும் ஒண்ணுதே. வா ரசா. நீரோடு தீயோடு காற்றோடு ஜாதி இலையே, மனிதர்க்குள் ஜாதி ஒரு பாவம், அது நீதி இலையே. குணமென்ன நிறமென்ன குணமென்ன பேரை மனமே, மனம் ஒன்று பட்டவுடன் இனம் ஒன்று பட்டு விடுமே. புது வெள்ளத்தில் அடிச்சிட்டு வந்த புது பெண்ணே, கவலைப்படாத. உன் மேல உசிரையே வச்சிருக்க சங்கர பாண்டிய உன்கிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் கிராமத்துக்கு போய் உன் வரலாறு என்னன்னு பார்த்துட்டு வர்றேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையை கொஞ்சம் பாத்துக்கிறியா? என்ன பாக்குற? என் குழந்தைய சொன்னேன். சங்கரா, வந்து இம்புட் நாளாவது வீடு பிடிச்சிருக்கா? என்னப்பா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த மாமியை பிடிச்சிருக்கு. அப்புறம் சொல்லு சங்கரா. இவ்வளவு பெரிய ஆத்துல ஒரு சுவாமி படம் கூட இல்லையே. ஆத்தாடி, நல்லா கேட்டு சப்புள்ள. சங்கரா, சாமி படம் எல்லாம் எதுக்கு போய்? நான் காலம்பரம் எழுந்த உடனே யார நமஸ்காரம் பண்றது? புள்ள கேக்குது இல்ல, பதில் சொல்லுங்க. அது உங்க அப்பா படம் இருக்குமல்ல, சொல்லு, கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மாட்டி வைக்கிறேன். தினம் கும்பிடு. சாமி படம் எல்லாம் வேண்டாம் போய். சாமி கும்பிடுவோம்னா என்ன சொல்லிருக்கா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிருக்கா. அவனுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்ல, அதனால தூக்கி கடைசியில போட்டான். அதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. மாதாங்கிறது முதல் படி, பின்னால அம்மா சொல்லி தெரியற அப்பா ரெண்டாவது படி, நமக்கு அப்பா மூலமா அக்ஷராபியாசம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் மூணாவது படி. இவா 3 பேரையும் விட நாம பார்க்க முடியாத பரபிரம்ம சுவாமி, அவர்தான் 4வது படி. ரொம்ப வசதி.